அன்புமணி இருக்கும் அதிமுக கூட்டணியில ராமதாசும் இடம்பெறுகிறாரா? இபிஎஸ் அருள் சந்திப்பின் பின்னணி என்ன அப்படின்ற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். தைலாபுரம் அணி நாடகம் முடிவுக்கு வந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டா பிரிச்ச திமுகவுடைய சதிகாரர்களாக வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இன துரோகிகளாக மாறிய கோகாமணி மற்றும் அருள், காந்திமதி, முகுந்தன், சுகுந்தன் இவர்களுடைய நாடகம் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கு. அந்த நாடகம் என்னன்றத நீங்களும் காணொலியுடைய ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. அது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அதை தாண்டி பிஹைண்டு என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கின்ற விஷயத்தை பற்றி தான் விமல்வர்மன் ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கும் எடுத்து சொல்ல வந்திருக்கு. கடந்த 8 மாதங்களாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் நாம் புட்டு வச்சிருக்கோம். பெரும்பகுதியாக இருக்கிற அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும். கடந்த 1 மாதமாக நாம் பெரும்பகுதியாக தைலாபுரம் அணியை கண்டுக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இலக்கு அப்படின்றது திமுக 2026 ஆட்சி அமைக்கக்கூடாது. திமுக ஒருபோதும் ஆட்சிக்கு வரவே கூடாது. ஏன்னா திமுக வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய குல துரோகி, இன துரோகி. அந்த கட்சியை நாம் ஒவ்வொரு வன்னியர்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பியே தீரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அந்த செயல்பாடுகள் இருக்கிறதுனால தைலாபுரம் அணியை பற்றி பெரும்பகுதியாக நம்ம கண்டுகிறது கிடையாது. ஆனால் இருந்தும் கூட கடந்த 1 வாரமாக பார்த்தீங்கன்னா பல நாடகங்களை தைலாபுரம் கும்பல் கையில் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம். அதாவது 1.5 மாதத்துக்கு முன்னாடியே திமுக தெள்ள தெளிவாக சொல்லிடுச்சு, உங்களுக்கு நீங்கள் கேட்குற சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படியே சீட்டு கொடுத்தாலும் திமுகவுடைய உதயசூரியனில் தான் நீங்கள் நிற்கணும். நின்று நீங்கள் வெற்றி பெறுங்க. வெற்றி பெற்று பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோடைய அன்புமணி அவருடைய தரப்பில் இருக்கிறவங்கள நீங்கள் தோல்வியடைய செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த சின்னத்தையும் பார்த்தீங்கன்னா ஒதுக்க முடியாது. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியாக அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கண்டிஷனை திமுக தரப்புல கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை அருள் அவர்களும், காந்திமதி அவர்களும், முகுந்தன், சுகுந்தன், கோகாமணி இவங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த விஷயத்தில் ஆப்போசிட்டாக நிற்கிறார். யார் அப்படின்னா, மருத்துவர் ஐயா அப்படின்னு சொல்லப்படுகின்ற தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள். அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பண்ணுறாரு. அதெல்லாம் முடியாது, எந்த காலத்திலையும் என் பக்கம் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா உதயசூரியன் நிற்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரட்டு பிடிவாதம் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுனால கோகாமணியாலையும், அருளாலையும், காந்திமதியாலையும், முகுந்தன், சுகுந்தன், இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா சுசிலா அவர்களால் கூட பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களை சமாதானம் படுத்த முடியலை. இதோடைய பிம்பமாகத்தான் 2 வாரங்களுக்கு முன்னாடியே அவங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செருப்படி வாங்கிட்டு வந்தும் கூட தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களை எவ்வளவு ஒரு நேக்காக ஏமாத்திட்டு இருந்தாங்கன்றத நாமும் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். இதோடைய தொடர்ச்சியாக இப்போ அடுத்த கட்டத்துக்கு எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா, அதிமுக கிட்ட நேற்று அருள் அவர்கள் பேசினார், எங்களை கூட்டணிக்குள்ளே கூட்டுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அதிமுக தரப்புல இருந்து இபிஎஸ் அவர்கள் மறுத்துட்டாரு. பல முறை மறுத்துட்டாரு, இப்பயும் மறுத்துட்டாரு. ஏன்னா நீங்கள் பாமக கிடையாது அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக பிஜேபி சார்பாக போய் பேசுகிறாங்க. பிஜேபியை இந்த விஷயத்தில் பெரும்பகுதியாக ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறதாக சொல்லப்படுது. புரியுதுங்களா? ஆனால் அவர்களும் வெளிப்படையாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லலை. ஸோ இப்படி அலைன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக தைலாபுரம் அணி வர்றதை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாமல் நேரடியாகவே அதிமுகவும் பிஜேபியும் பார்த்தீங்கன்னா புறம் தள்ளுவதோடைய விளைவாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அருள் அவர்களும் கோகாமணியும் தெள்ள தெளிவாக பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துடைய பெரியவர் நம்மளுடைய ராமதாஸ் அவர்கள்கிட்ட போய், ஐயா நாங்கள் அதிமுக கிட்ட நீங்கள் சொன்னோம் அப்படின்னு நான் பேசணும், அதே போல் பிஜேபி கிட்ட பேசணும், அதெல்லாம் பேசியும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய புள்ள பார்த்தீங்கன்னா அன்புமணி தான் அதெல்லாம் தடுத்து எங்களை பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். அதனால் ஏற்கனவே திமுக கொடுத்துருக்கிற ஆஃபர் நமக்கு சீட்டும் கொடுத்து அவங்க சின்னத்திலே நிற்க சொல்கிறாங்க. நாம் நின்று அன்புமணி அவர்களை தோக்கடிக்கிறது தான் மிகப்பெரிய வேலையாக நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய விஷயத்தை விட்டு கொடுத்துடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து கோகாமணியும் அருள் அவர்களும் மெல்லமாக
தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய மனசை மாற்றி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த நிலைமைக்கு தான் எடுத்துகிட்டு வந்து சேர்க்க போகிறாங்கன்றது உறுதியிலும் உறுதி. அதோடைய பிம்பமாகத்தான் இப்போலாம் வந்து பாருங்களேன், அருள் அவர்களையும் கோகாமணி அவர் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சுற்றுவாங்க. புரியுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, உதயசூரியனில் போட்டி போட போகிறோம், போட்டி போட்டு நாம் வந்து வெற்றி பெற போகிறோம் அப்படின்ற எண்ணத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. புரியுதல? இதை நாம் யார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுல? கடந்த 8 மாசமா விமலவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் சொல்லி கத்திட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெரிய வேடிக்கை என்னன்னா, தைலாபுரம் அணி வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா யோக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனானுங்க பல பேர். போயிட்டு அதில் பாதி பேர் பிச்சுக்கிட்டு போயிட்டான், மீதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து ஜாலர் அடிச்சிட்டு இருக்கிறான். சமூகத்துக்கு எதிராக இந்த இன துரோகிகளோட கூட சேர்ந்துக்கிட்டு ஜாதிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிரான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. வன்னியர் சமூகத்துக்கு எதிரான மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துரோக வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலமாக பண்ணிட்டு இருக்கிறானுங்க. புரியுதுங்களா? இவர்களெல்லாம் வன்னியர் சமூகத்தில் பிறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் மிகப்பெரிய சாபாகடா நினைக்கணும். புரியுதுங்களா? இப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒருபோதுமே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் நம்பக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி நடைபெற்ற ஊடகப்பேரவை மீட்டிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக வந்து சொன்னார் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார். நீங்கள் எல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் அணிக்கிட்ட சண்டை போடாதீங்க. அப்படி சண்டை போடுற எண்ணம் வந்துச்சுன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிக்குங்க, நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறேன், இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்ன மனசில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கக்கூடாது, அதை நோக்கிய பயணமாகத்தான் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ தூரம் ஹம்பலாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார். ஆனால் இந்த தைலாபுரம் கும்பல் இருக்கிறானுங்க தெரியுமா, சில்லறைங்க உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலைகளை பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இப்போல்லாம் 1ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சில்லற பசங்க. புரியுதுங்களா? அன்னக்காவடிகளாக வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் சுற்றிக்கிட்டு தைலாபுரத்துடைய அந்த எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் வலைதளத்தில் இவனுங்க பண்ணிட்டு இருக்கிற அமக்கள் என்ன தெரியுமா, பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று பேசுறதும், அப்புறம் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மட்டமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறதும் வேலையாக வச்சுட்டு இருக்கிறானுங்க. நேரடியாக பெரிய இவருங்க இவனுங்க. வெளியில் இந்த நாய்களாம் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை கூட காட்ட மாட்டானுங்க. இந்த எக்ஸ் வலைதளத்துலையும் இந்த ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கிறாங்க தற்கொலைங்க இப்படி எழுதிக்கிட்டு இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் மூஞ்ச கூட காட்ட மாட்டானுங்க. ஏன்னா மூஞ்ச காட்டினா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி மொத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தும் கூட எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுடைய தரப்புக்கு ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துடைய பெரியவர் கிரீன் சிக்னலை வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டா நம்மளுடைய பிழப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.கே. மணி கும்பலும், அருள் அவர்களுடைய கும்பலும், காந்திமதி கும்பலும், முகுந்தன் சுகந்தன் கும்பலும், அதையெல்லாம் தாண்டி சுசிலாவுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு, இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா திமுக கும்பலும் சேர்ந்துக்கிட்டு இணையதளத்தில் அன்புமணி அவர்களை எவ்வளவு தூரம் வந்து அழிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அழிக்க முடியுமோ எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வன்னியர்கள் வந்து தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும், எந்த காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா துரோகிகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நான் நேரடியாகவே சொல்கிறேன். நான் புரியுதுங்களா? ஜி.கே. மணியோ, அருளையோ, காந்திமதியோ, முகுந்தன் சுகந்தனையோ, அப்புறம் இணையதளத்தில் உட்காந்துக்கிட்டு சில சில்லறைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க தெரியா, இந்த சில்லறைகள்லாம் எந்த காலத்திலையும் இனிமேல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கவே கூடாது. ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டா எந்த நேரத்தில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காலவாரவானுங்க யாருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தவனுங்கன்னே தெரியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இதை தலைமையும் புரிஞ்சுக்கணும், ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் வந்து பெரும்பகுதியாக நம்மளால் வந்து கடந்த 4-5 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட முடியல, தொடர் பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக சந்தித்தேன், அப்புறம் வந்து சௌமியா அண்ணி அவர்களை வந்து நேரடியாக சந்தித்து சில முன்னெடுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், தைலாபுரம் அப்படின்றது நமக்கு இலக்கு கிடையாது. புரியுதுங்களா? அவர்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளும் கிடையாது. அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டிய கட்டாயமும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது. நம்மளுடைய பயணம், நம்மளுடைய நோக்கம் திமுகன்ற வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய இன துரோகி கட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயணத்துக்கு கூட்டிட்டு போகணும். அது மட்டுமே நம்மளுடைய குறிக்கோளாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செயல்படணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வன்னியர்களுக்கும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன்,